அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களோடு இப்போது பேசுவது உயிரோடு இருக்கும் ஒருவன் இல்லை, இந்த மண்ணுக்குள் புதைக்கப்பட்டு கிடக்கும் உங்களுக்கே தெரிந்த ஒருவன்தான். நான் இறந்த நாளை நினைத்தால் என் உடம்பை கழுவினார்கள், என் கண்களை மூடினார்கள், என் கைகளை மார்பில் கட்டினார்கள். அந்த நேரத்தில் தான் எனக்கு புரிந்தது, நான் எடுத்துச் செல்ல முடிந்தது என் அமல்கள் மட்டும். நான் வாழ்ந்தபோது பணம், பதவி, பெருமை, அதுக்காக ஓடியவன் நான். சின்ன விஷயத்துக்கே கோபம், யாராவது மேலே போனால் பொறாமை, என்னை தாண்டி பேசினால் பகை. ஆனால் இங்கே இந்த கபருக்குள் முதலில் மண் என் மார்பை நெருக்க ஆரம்பித்தது. அந்த அழுத்தம் சொல்ல முடியாத வேதனை. பின்னர் புழுக்கள் நம் உடல் முழுவதும் மொய்க்க ஆரம்பிக்கும். கண், காது, மூக்கு, வாய் வழியாக உடலுக்குள் புகுந்து தின்ன ஆரம்பிக்கும். நான் பெருமைப்பட்ட இந்த உடம்பு இன்று மண்ணோடு கலக்குது. இதற்காகத்தானே நான் வாழ்ந்தேன். இந்த மன்னரை வாழ்க்கையை வாழத்தான் போட்டி, பொறாமை, வஞ்சகம், பகை, மன இச்சை, போதை, எத்தனை பாவங்கள். கடலில் கைவிட்டால் விழும் ஒரு சொட்டு நீர் அளவுதான் இந்த இம்மை வாழ்க்கை. ஆனால் அந்த கடல் அளவுக்கு நீளமான மறுமை வாழ்க்கையை நான் மறந்துவிட்டேன். பணம் என்று அலைந்தேன். அதை இம்மையிலேயே செலவு செய்தேன். ஆனால் மறுமைக்கு நன்மைகளை சேமிக்க மனம் இல்லை. ஆனால் குர்ஆன் என்ன சொல்கிறது? செல்வமும் பிள்ளைகளும் இந்த உலக வாழ்க்கையின் அலங்காரம், நிலைத்திருக்கும் நற்காரியங்களே உன் இறைவனிடத்தில் சிறந்த பலன். சூரா அல்-கஹ்ஃப் 46வது வசனம். ஆனால் நான் அதை கவனிக்கவில்லை. இப்போது யாரும் உதவிக்கு வராத அந்த இருட்டில் நான் என் அமல்களோடு மட்டும். அந்த நாளில் செல்வமும் பிள்ளைகளும் பயன் தராது, அல்லாஹ்விடம் சுத்தமான இதயத்துடன் வந்தவர்களைத் தவிர. சூரா அஷ்-ஷுஆரா வசனங்கள் 88, 89. இங்கே யாருக்கும் வேறுபாடு இல்லை. பணக்காரனும் ஏழையும், அரசனும் சாதாரண மனிதனும் அனைவரும் ஒரே மண்ணில்தான். என்னுடன் வந்தது 2 விஷயம் மட்டும், என் நன்மை, என் தீமை. நான் செய்த நன்மைகள் இந்த இருட்டில் ஒரு ஒளி போல தெரிகிறது. நான் படித்த குர்ஆன், நான் கொடுத்த சதக்கா, நான் சொன்ன நல்ல வார்த்தை. ஆனால் நான் காயப்படுத்திய மனிதர்கள், நான் விட்ட தொழுகைகள், நான் செய்த பாவங்கள், அவை இங்கே வேதனையாக மாறுகின்றன. மலக்குகள் கேட்டார்கள், உன் ரப் யார்? உன் மதம் என்ன? உன் நபி யார்? உலகத்தில் சொல்லிக் கொண்டிருந்த பதில்கள் இங்கே சொல்ல முடியவில்லை. ஏன்னா இங்கே நாக்கு பேசாது, அமல்கள் தான் பேசும். நிரந்தரமற்ற இந்த உலக வாழ்க்கை ஒரு சோதனைதான். அழியக்கூடிய பொருட்களை விட்டு நிரந்தரமான மறுமை வாழ்வுக்கான நற்காரியங்களை சேகரியுங்கள். தொழுகையை பிடியுங்கள், குர்ஆனை படியுங்கள், சதக்கா செய்யுங்கள், பகையை விடுங்கள், மன்னியுங்கள், யாரையும் துன்பப்படுத்தாதீர்கள். ஏனெனில் உங்கள் உடல் மண்ணோடு கலந்தாலும் உங்கள் நன்மைகள் மட்டும் உங்களை விட்டு பிரியாது. இது உங்களை நினைவூட்டி இருந்தால் இந்த வீடியோவை உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு பகிருங்கள். ஒரு ஷேரால் ஒருவருக்கு நேர்வழி கிடைக்க உதவலாம். இன்ஷா அல்லாஹ்.